வீட்டினுடைய உயிர்த்தன்மை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வடகிழக்குல தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வடகிழக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தென்மேற்கு. தென்மேற்கு பகுதி வந்து மூடப்படுகிறது. அந்த அளவுக்கு தென்மேற்கு பகுதி பாரமாக ஆகியிருக்கும். அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய மூலம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ரூட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க தென்மேற்குல தான் இருக்குது. அப்போ இந்த தென்மேற்கு ஒரு வீட்டில் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வம்சாவளி அப்படிங்கிற அந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய ஜெனடிக் அப்படிங்கிறது அங்கதான் இருக்குது. தென்மேற்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பூர்வீகத்தில் இருக்கவே முடியாது. தாத்தா வழி பாரம்பரியம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல பாதிப்புகள் இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான கடன்கள் இருக்கும். பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கும். பாரம்பரிய வியாதிகள், ஒரு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டினுடைய தென்மேற்கு பாதிப்பு இருக்கும். தென்மேற்கு பாதிப்புனா என்னங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த இடத்துல குழி போட்டிருப்பாங்க, செப்டி டேங்க் போட்டிருப்பாங்க, சம்பு வச்சிருப்பாங்க, அல்லது அந்த இடத்துல தான் தலைவாசல் வச்சிருப்பாங்க, ஓப்பனே அங்கதான் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா தென்மேற்கு நீண்டு இருக்கும். ஸோ மற்ற பகுதியோட தென்மேற்கு என்ன ஆகும், நீண்டு இந்த இடத்துல தெற்கூத்து வருகிறது. இந்த மாதிரி தவறான அமைப்புகள் இருக்கும்போது அந்த இடங்கள் வந்து பாதிக்கப்படும் போது அந்த வீட்டினுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதிங்க. நீங்க எந்த அளவுக்கு வடகிழக்கு பகுதி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தென்கிழக்கு பகுதியை வந்து நீங்க கவனமா முக்கியத்துவம். ஏன்னா அதுதான் உங்களுடைய பேக்ரவுண்ட்னு சொல்லுவோம். ஒருவருடைய வாழ்க்கையில பேக்ரவுண்ட்னு சொல்றாங்க பாருங்க, அது வந்து அந்த தென்மேற்கு பகுதி தான். அப்ப தென்மேற்கு பகுதி யாருக்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பேக்ரவுண்டே இருக்காது. சுயமாக அவங்களுடைய போராடி வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா அது தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்க தான். பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடைக்காது. தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்க ஐசோலேட் ஆயிடுவாங்க. ஒண்ணே அவங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் பூர்வீகத்தை இருந்து இடமாற்றம் பண்ணி வாழும்போது மட்டுமே அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் இருக்கும். கல்யாணத்துல தாமதம், தடைகள் இருக்கிறது, குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கிறது, இப்படி பல்வேறு விதமான ஒரு வாழ்க்கையினுடைய மூலமே வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்குன்னு தான் நான் சொல்றேன். இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்களுடைய நிகழ்வுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிலைப்பு தன்மை இருக்காது. அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் பண்ணுவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க, பல தொழில் பண்ணுவாங்க. இப்படிலாம் வந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை வாழ்க்கையில ஏற்படுத்தும். இந்த குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், கணவன் மனைவி உறவுகள், ஒண்ணு 2 திருமண வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும், இல்ல திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்திக்கணும். வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பகுதியாக நம்ம எடுத்துக்கிறோம்.